பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே சகோதரிகளுக்கு என்று ஒரு விசேஷித்த செய்தியை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஏவினார். ஆகவே இந்த சகோதரிகளுக்கான செய்தியை கேட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளே வல்லமையாய் எழும்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமானது என்று இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது. பாருங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை செய்வார், செய்திருக்கிறார், செய்ய போகிறார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து சொல்லியிருக்கிறது. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆவிக்கிற வாழ்க்கையிலே சிறகடித்து பறக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு என்று தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வருகிற ஊழியக்காரிகள், சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதனால் அதை செய்தார் மரியாளுக்கு என்று நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சில நற்குணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, மரியாளுக்கு ஏன் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார்? இயேசுவின் தாய் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் ஒரு கிருபை. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்க எந்த சகோதரிகளுக்கும் பெண்களுக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மரியாளுக்கு கொடுத்தார். அப்படியானால் மரியாள் தெய்வம் கிடையாது. மரியாளை நாம் தெய்வமாய் வணங்கக்கூடாது. மரியாள் ஒரு கற்புள்ள ஒரு கன்னிகை தான். அவள் நல்ல ஒரு பரிசுத்தவாட்டி, ஆண்டவருக்கு தாயாக இருந்தவள். அதனால் அவளை ஒரு தீதும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை. விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்போ விசுவாசித்தால் வல்லமையானவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் என்று சொல்லி விசுவாசித்தார். அதற்குரிய தகுதியை சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38 அவள் சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடு. ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார். அதிலே 48ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்றார். அடிமை தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவள் இயேசு அவளிடத்தில் பிறப்பதற்கு காரணம், அவள் பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு மகளாய் மாறினது காரணம் ஒன்று தான். முதலாவது பார்த்தீங்கன்னா அடிமையின் தாழ்மை. ஆகவே தாழ்மை, அடிமை என்று சொல்லுகிறார். தன்னை ஒரு மிகவும் தன்னை பணிவிடைக்காரி, அடிமை என்று தன்னை தாழ்த்துகிறார். இதை கேட்கிற சகோதரிகளே, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை நீங்கள் தாழ்த்தினால் மரியாளை போல உங்களையும் கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த உலகத்துக்கே அவள் ஒரு பெரிய சாட்சியாக மாறினா. ஏன்னா ஆண்டவருக்கு தாய், இயேசுவுக்கு கன்னி மரியாளுடைய வயிற்றில் இயேசு பிறந்தார் என்று நாம் பார்க்குறோம். உலகத்தின் ஆண்டவருக்கே இந்த பூமியிலே மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக வந்தால் அதற்கு ஒரு காரணம், முதலாவது அடிமையின் தாழ்மை. ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. ஆகவே தாழ்மை உள்ளவனுக்கு மேலும் மேலும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே நம்மை தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்தில் எவ்வளவு நம்மை தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் நாம் தாழ்த்தினால் இயேசு கிறிஸ்து நம்முடைய அடிமைகளாகிய நம்முடைய ஒவ்வொருவரையும் நம்முடைய தாழ்மையை நோக்கி பார்த்து அடிமைகளை எஜமானனாய் மாற்றுவார்.
இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களுக்கு தன்னுடைய மேன்மையை அவர்களுக்கு காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது அந்த லூக்கா 1:28 பார்க்குறோம். கிருபை பெற்றவளே வாழ்க. தேவதூதன் அவருடைய வீட்டிலே வந்து சொல்லுகிற வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் கிருபை பெற்றது, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டது. 2 காரியத்தை தூதன் மரியாளுக்கு, இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு சொல்லுகிறார். கிருபை பெற்றவள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஸ்திரீகளுக்குள்ளே என்று சொல்லுகிறார். இதற்கு காரணமே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்முடனே இருந்தால் என்ன நடக்கும்? ஸ்திரீகளுக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள், கிருபை பெற்றவர்களாய் மாறுவீர்கள். உலகத்தில் கிருபை தேவை. ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஓடுவதற்கு, அசைவதற்கு, இருப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு, நம்முடைய குடும்பங்களை நடத்துவ எல்லாவற்றுக்கும் கிருபை. அந்த பலவீனங்களிலே நமக்கு பலன் தருவது அந்த கிருபை. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிதான கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறார். நீங்க கிருபை பெற்றவர்களாய் மாற வேண்டும். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். உங்களை எல்லாம் பார்த்து சொன்னோம், கிருபை பெற்றவளே அப்படின்னு, ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று உங்களை பார்த்து சொல்லணும். அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் நம்முடனே இருந்தால் தான் அந்த 2 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம், கிருபை. பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்லும் பொழுது யோவான் 8:29 என்ன சொல்றாருன்னா, பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நான் செய்கிறபடினால் எப்போதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு சொல்றார். அப்போ கர்த்தர் நம்முடனே இருக்க வேண்டுமானால் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நாம் செய்தால் நம்மை தனியே விட மாட்டார். எப்பொழுதுமே கர்த்தர் நம்முடனே கூட இருப்பார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அதான் முக்கியமான வார்த்தை. இந்த மரியாளுக்கு விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். அது மாத்திரமல்ல, வல்லமையுடையவர், மகிமையானவைகளை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே இயேசு சொல்றது போல பிதாவுக்கு நாம் பிரியமானதெல்லாம் செய்தா நம்மை அவர் தனியே இருக்க விட மாட்டார். எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருப்பார். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பார்த்து சிந்தை, நினைவு, யோசனை, வார்த்தை, செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா, கர்த்தரை துக்கப்படுத்துகிற அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேனா என்பதை நீங்கள் தயவு செய்து யோசித்து பார்த்து இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திரும்பும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, அந்த 1ஆம் அதிகாரம் லூக்கில் 46-47 அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் கொடுக்கப்பட்டது. ஒரு மனுஷன் நடமாடுகிறதுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவிதான் நம்முடைய இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஜீவனை கொடுக்கிற அந்த ஆவி. ஆத்மானா நம்மளோட மைண்டு, சோல். சரீரம் தான் வெளிப்புறமாக தெரியுது. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லாத ஒரு மனுஷி இல்லை. அப்போ சரீரத்தில் தான் இந்த மரியாள் பாடுகிறாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சரீரத்தில் இறங்கினார். அவருடைய எலிசபெத்துடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் சோத்திரம் துள்ளிட்டு என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய தூதர் சொல்லும் பொழுது பரிசுத்தாவி உன்னத்தில் வரும், பரிசுத்தாவின் நிழல் உண்மையில் வல்லமை நிழலிடும்.
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன் எனப்படும் என்று சொன்னார். ஆகவே பரிசுத்த ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆத்துமா இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிற ஒரு அனுபவம். பார்த்தீங்களா? ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. வேதத்தில் அப்படிதான் எழுதி இருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று. அப்ப நீங்க உங்க வாயினாலே கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிற, ஸ்தோத்திரம் பண்ணுகிற, துதிக்கிற, அவரை புகழ்கிற, போற்றுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தீர்களானால் உங்கள் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று அர்த்தம். அப்போ தாவீது சொல்லும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆவி இரட்சகராகி தேவனுக்குள் களி கூற வேண்டும். ஏன்னா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நமக்கு வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை நமக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆகவே இந்த நாளிலே அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு விசுவாசித்தவரை பாக்கியவது என்றால், மரியாள் உண்மையாகவே கர்த்தரை விசுவாசித்தாள். அங்கே உலகத்தில் கோடி கோடி கோடியான சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்தாங்க, ஒருவேளை இயேசு என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வயிற்றில் வந்து பிறப்பார் என்று சொல்லி. ஆனா இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்தில் பிறக்குவதற்கு காரணம் என்ன? அவள் விசுவாசித்தாள். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசித்து அவருடைய மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப 4வது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 50லையும் 58லையும் பார்க்கிறோம். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாம் ஈசாக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்றைக்கும் இரக்கம் செய்தார், நினைத்தார். தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை கர்த்தர் நினைத்தள்ளினார் என்று சொல்லி. ஆகவே இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டார். கிருபை பெற்றால் போதுமா? இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்மை போல பாடுபட்டும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தை திறக்கணும். கிருபை வேணும், இரக்கமும் வேணும். அவருடைய கிருபை இரக்கம் என்றைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறை அவருடைய கிருபைகளும் இரக்கங்களும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் சொல்றார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொடுகளுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரிய பாருங்க. கர்த்தருக்கு நியாயத்திற்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டுது. யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், நியாயத்திற்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டுகிறது. ஒருவன் கர்த்தருடைய இரக்கத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது கொடிய இடுக்கணில் அகப்பட்டான். அப்பொழுது தேவதூதன் உருவின பட்டயத்தோடு வந்து நின்றான். தாவீது சொன்ன வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்கும், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு சொல்றான். ஆகவே அவர் கையிலே நான் விழுறேன், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லுகிறான். எபேசியர் 2 பார்க்கும்போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 103 நாம் பார்க்கும்போது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் தன் பிள்ளைகளை இறங்குறது போல கர்த்தர் தம்முடைய பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம். ஆகவே இரக்கத்தை பெற்ற மரியாள், இரக்கத்துக்கு தகுதி கொண்டவள், இரக்கத்தை பெறும்படி கிருபாசன தண்டை ஓடினவள், எப்பொழுதும் கிருபாசன தண்டை ஓடி அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சின ஒரு மகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரியே, கர்த்தரை விசுவாசிக்கிற மகளே, உனக்கு தான் கர்த்தர் சொல்றார். நீங்க இந்த காரியத்தை நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கு மரியாளுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருகிறது. வல்லமையுடையவர், மகிமையானவைகளை
உனக்கு செய்கிறார். சுவாசித்தவளை பாக்கியது நீ. ஆகவே கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள் என்று சொல்லுகிறார். ஆகவே எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படி நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிதாவுக்கு பிரியமானவைகள் நாம் செய்ய வேண்டும். ஆத்மாவே கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள் பரிசுத்தாவியில் நிறைந்து மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு அவருடைய சமூகத்தில் போய் கிருபாசந்தனை போய் இரக்கத்தையும் அவருடைய 1000 தலைமுறைக்கு செய்கிற இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளில் உங்களுக்காக சகோதரிகள், ஊழியக்காரிகள், வாலிப சகோதரிகள், முதிர் வயதுள்ள சகோதரிகள், விதவைகளாக இருக்கிற சகோதரிகள், எல்லா கர்த்தரை நம்புகிற சுவாசிகளாக இருக்கிற சகோதரிகள் அனைவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இன்றைக்கு சுவாசித்தவில்லை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. வார்த்தை நிறைவேறட்டும். ஆகவே வல்லமையுடையவர் இந்த பிள்ளைகளுக்கு மகிமையான காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான நெருக்கங்களை, பாரங்களை மாற்றுவீராக. கண்ணீர், கவலை, நோய்கள், வியாதிகளை மாற்றுவீராக. ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் ரட்சிப்பையும் விடுதலையும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மீட்பராய், இரட்சகராய், ஆண்டவராய், தேவனாய், எஜமானனாய் வருவீராக. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.